உம்முடைய வார்த்தையின் வல்லமை, உம்முடைய வார்த்தையின் மகத்துவம், உம்முடைய வார்த்தையின் பேர் ஒளி எங்கள் வாழ்க்கையிலே வீசட்டும். உம்முடைய வார்த்தையிலே நீர் எங்களுக்கு சொல்ல எல்லாம் நடந்து முடியென்று பேச வேண்டாம். நாங்கள் விசுவாசிக்கிறோம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, உம்முடைய ஆவியானவரால் எல்லாம் ஆகும் என்று விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து உங்க நாமம் மட்டுமே மகிமைப்படட்டும். இயேசுவின் நல்ல நாமத்தினாலே மீண்டும் ஒரு விஷயம் எங்கள் மத்தியிலே பரிசுத்த ஆவியானவரை வாழ்த்தி வரவேற்கிறோம். நல்ல கடலை தட்டி ஆவியானவரை வாழ்த்தி வரவேற்கிறோம். உதவி செய்ய, பலப்படுத்துங்க, வார்த்தை எங்களுக்கு போதிங்க, எங்கள் இருதயத்தை திறந்து எல்லா இருளை அகற்றுங்க. கர்த்தர் நீர் ஆச்சரியமான நன்மைகளை செய்வீராக. இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்கார்ந்து கொள்ளுங்க. கர்த்தர் நம்மை தொடர்ந்து நடத்தி அவருடைய கிருபையினாலே நம்மை திருப்தி செய்வாராக. ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது. கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது. செய்தி சொல்லுவோம், கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது. அவருடைய உண்மை என்றும் உள்ளது. கர்த்தருடைய கிருபை ரொம்ப மகா பெரியது பாருங்க. அதனால தான் அவருடைய வார்த்தையை நாம் 100% நம்புகிறோம். கர்த்தருடைய வார்த்தை மாறாதது. சரி சொல்ல, கர்த்தருடைய வார்த்தை மாறாதது. அவருடைய வார்த்தை சக்தி வாய்ந்தது மட்டுமல்ல, நான் சொல்லுகிறேன் பாருங்க, அதுதான் சர்வசக்தி வாய்ந்தது. சொல்ல, சர்வசக்தி வாய்ந்தது. The greatest power in this whole universe. இது அண்ட சராசரத்திலேயே மிகப்பெரிய சக்தி கடவுளுடைய வார்த்தை. ரெண்டாவது, நல்லா தெரிந்து கொள்ளணும், அவருடைய வார்த்தையும் அவரும் வெவ்வேறு ஆட்கள் கிடையாது. கர்த்தருடைய வார்த்தையும் கர்த்தரும் ஒருவரே. ஒருவரே, ஒருவரே. ஹல்லேலூயா. தேவாவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். அவர் ஒவ்வொரு முறையும் பிரசங்கம் பண்ணுகிறார். ஒவ்வொரு முறையும் வார்த்தையை கொண்டு நமக்கு ஊழியம் செய்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லும்போது அதை விசுவாசத்தோடு நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. பிலீவ் பண்ணணும், நம்பணும். அப்படிதான் வேலை செய்யுது. வார்த்தை உள்ளே செல்லும் போது மாற்றங்களை ஏற்படுத்துது. ரோமர் 12:2 சொல்லுகிறது, நாம் புதிதாகிறதுனாலே, மனம் புதிதாகிறதுனாலே நாம் மறுரூபம் அடைகிறோம். மனம் புதிதாகிறதுனாலே நாம் என்ன பண்றோம்? மறுரூபம் அடைகிறோம். சொல்லுங்க பாப்போம், நான் மறுரூபம் அடைகிறேன். எப்படி? மனது. சொல்லுங்க, மனது புதிதாகும். வார்த்தையினாலே மனது புதிதாகும். கடவுளுடைய வார்த்தை என்ன சொல்லுது? நீ நீதிமான் சொல்லுது. அப்போ நம்ம சொல்லணும், நான் நீதிமான். கடவுளுடைய வார்த்தை சொல்லுது, நான் பரிசுத்தவான் என்று. இப்போ நம்ம சொல்லணும், நான் பரிசுத்தவான். இப்போ இல்லை என்னால் நான் பரிசுத்தவான் ஒத்துக்க முடியாது, இல்லை நான் பாவிதான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் என்றால் மறுரூபம் அடைய முடியாது. அதே போல தான் வார்த்தை சொல்லுகிறது, நீங்களும் நானும் இயேசுவின் தழும்புகளால் குணமானோம் என்று. சொல்லுங்க, நான் குணமானேன். சரீரத்தில் சுகத்தை பார்ப்பதற்கு முன்பாக சரீரத்தில் நோய்கள் நீங்குவதற்கு முன்பாக முதலாவது மனது. சொல்லுங்க, மனதில், நம்முடைய ஆழ் மனதில் முதலாவது இந்த நம்பிக்கை உண்டாகணும். அந்த நம்பிக்கை எப்படி உண்டாகும்? தொடர்ந்து வார்த்தையை கேட்பதன் மூலமாயும் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது மூலமாயும். சொல்லுங்க, கேட்கிறது, கீழ்ப்படுகிறது. லூக்கா 6ஆம் அதிகாரம் 45 படிக்கலாம். சேர்ந்து படிப்போமா? லூக்கா 6:45. நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காண்பிக்கிறான். பொல்லாத மனுஷன் தன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாததை எடுத்து காட்டுகிறான். இருதயத்தின் நிறைவால் அவனவன் வாய் பேசும். நம்மால விசுவாசத்தை பேச முடியலன்னா
நம்பிக்கையை பேச முடியலனா, சுகத்தை பேச முடியலனா, செழிப்பை பேச முடியலனா, வெற்றியை பேச முடியவில்லை என்றால் நல்லா தெரிஞ்சுக்கணும். நித்தியன் இங்கே வா, நித்தியன் வந்து உட்கார். நித்தியன், பேச முடியவில்லை என்றால் இன்னும் இருதயம் நிறையவில்லை. 1+1 என்னங்க? ஏ பி. பிக்கு அப்புறம் என்னது? எப்படி தெரியுது உங்களுக்கு? யார் சொன்னா? உள்ள இறங்கி இருக்கு. யாராவது ஏ பிக்கு அப்புறம் சி இல்லைங்க எஃப்னு சொன்னா ஒத்துக்குவீங்களா? அது யார் கண்டுபிடிச்சா? எதுவுமே நமக்கு தெரியாது. இதுதான் அப்படின்னு நம்ம சொல்லி கொடுத்தாங்க. என்ன பண்ணியிருக்கிறோம்? அதை நம்பி 1 1 2 2 3 5 நமக்கு என்ன பண்ணியிருக்கு? தெளிவாக தெரிஞ்சிருக்கு. எப்படி 2 3 5 நிரூபிங்க பார்ப்போம். எதுவும் எப்படி நிரூபிப்பீங்க? நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. 2 சாக்லேட் இருக்குது, இன்னும் 3 சாக்லேட் கொடுத்தா எவ்வளோ வரும்? எவ்வளோ சொல்லி கொடுக்க வேண்டியதாக இருக்குது பிள்ளைகளுக்கு. புரிஞ்சிச்சு. அது உள்ளே புரிஞ்சிருச்சுன்னா, உள்ளே இறக்கிருச்சுன்னா அதுக்கப்புறம் பதில் சரியாகி தான் என்ன பண்ணுது? வருகிறது. முதல் தடவை சமைச்சதுக்கும் இப்போ சமைக்கிறதுக்கு எப்படி வித்தியாசம் இருக்கா? எப்படி இருக்குல்ல? அதே மாதிரி தான் கஷ்டப்படுறீங்களா? கண்ணை மூடி விட்டாலும் என்ன பண்ணுறீங்க நீங்கள் மாட்டுக்கு? கட 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 இதை தூக்கி போட, அதை தூக்கி போட. கிச்சனுக்குள்ளே வந்து எத்தனை டப்பா இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. அதுவும் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே எவர்சில்வர் டப்பாவாக இருக்குது. எந்த டப்பாவில் எது இருக்குன்னே நமக்கு தெரியல. ஆனால் அந்த சைஸை வச்சு அந்த இடத்த வச்சு என் மனைவியெல்லாம் கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆனால் நான் ஒரு நாள் அவங்க இல்லாத நேரத்தில் அந்த சக்கரை டப்பாவை தேடுறதுக்குள்ளே எல்லாம் கிடைக்குது, சக்கரை டப்பாவை மட்டும் காணும். அப்புறமா அதுக்கு பேர்லாம் மேலே எழுதி ஒட்டி. ஆனால் அங்கே இருக்கவங்களுக்கு என்ன பண்ணுவது? நல்லா தெரியும் எது எது எங்கே இருக்குது. அப்படியே கையை வச்சே தொட்டு எல்லாம் சொல்லிடலாம். பாருங்க, வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, இருதயத்தை நிறைவனால் அவனவன் வாய் பேசணும். அப்போது வார்த்தையை உள்ளே இறக்க வேண்டிய அளவுக்கு இறக்கவில்லை என்றால் வாய் பேச, வாய் பேச வேண்டும் என்றால் சொல்லுங்க, இருதயம் வார்த்தையால் நிறைய வேண்டும். மனது இதை எடுத்து பார்க்கும் போது, பிரசங்கத்தை கேட்கும் போது முழுவதுமாய் நம்பணும். நான் சொல்கிறேன் பாருங்க, இங்கே பிரசங்கிக்கிறதுக்கு முன்பாக தீர்க்கமாய் இதை ஆராய்ச்சி செய்து தீர்க்கமாய் படித்து தான் வந்து போதிக்கிறமே ஒழிய சும்மா எடுத்தோம் கௌத்தம்லாம் வந்து என்ன பண்ணுறது கிடையாது, பேசுறது கிடையாது. தெளிவாய் வேதம் சொல்லுகிறது, நம்முடைய பாவங்களை அவர் தன்னுடைய சரீரத்திலே சுமந்தார், அவர் தழும்புகளால் நாம் குணமானோம். குணமானோம். நீங்கள் குணமாகலாம், ஆகாமலும் போகலாம்னு இருந்தா சொல்ல முடியாது. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, என்னுடைய சித்தம் சுகம், நீ சுத்தமாவாயாக. அப்போ தீர்க்கமாய் ஒரு விஷயத்தை விசுவாசித்து சொல்ல, தீர்க்கமாய் நடக்குமா? நமக்கு நடக்குமா? இல்லை ஒருவேளை கர்த்தர் இப்படி தான் வைத்திருப்பாரோ, என் விதி போல இருக்கு, இப்படி நம்ம என்ன பண்ணக்கூடாது? விசுவாசிகள் என்ன பண்ணக்கூடாது? பேசக்கூடாது. நமக்கு இப்படி தான் தீர்மானித்து கடவுள் வைத்திருக்கிறாரோ, அவருடைய சித்தம் இதுதானோ, இதெல்லாம் மனது புதிதாகாமல் மறுரூபமாகாமல் இருக்கிறவர்கள் பேசுகிறது. தெளிவாய் ஜிஜேசிஎஃப் உடைய அன்பு விசுவாசிகள் உறுப்பினர்கள் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டியது, நான் அவர் தழும்புகளால் குணமானேன். என் சரீரம் குணமாகுது இல்லை, அதெல்லாம் வேற. முதலாவது என்னுடைய ஆழ் மனதில், என்னுடைய சிந்தையில், என்னுடைய இருதயத்தில், என்னுடைய உள்ளத்தில். உங்கள் பேர் என்னன்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? உங்கள் பேர் செந்தில். இல்லை, உங்கள் பேர் செந்தில் இல்லைங்க, உங்கள் பேர் வந்து விக்னேஷ் சொல்ல ஒத்துக்குவீங்களா? இல்லைங்க, உங்கள் பேர் விக்னேஷுங்க. இல்லை, ஆழ் மனதில் உங்கள் பேர் என்ன பண்ணியிருக்கு? சின்ன வயசில் உங்கள் அப்பா அம்மா வைத்து அதை உங்களை கூப்பிட்டு 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 ஒரு கூட்டம் இருந்தாலும் செந்தில்னு கூப்பிட்டா அதில் 100 செந்தில் 100 செந்தில் என்ன பண்ணுவாங்க? திரும்பி பார்ப்பாங்க. ஏன்? அது உள்ள என்ன பண்ணியிருக்கு? ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. நான் சொல்கிறேன் பாரு, கடவுளுடைய வார்த்தை உள்ள அந்த அளவுக்கு ரெஜிஸ்டர் ஆகிறதுக்கு நாம் வார்த்தையிலே உழைக்க வேண்டும். வார்த்தை உள்ளே போகணும். ஃபஸ்ட்டு தீர்க்கமாக நம்பணும். சுகன்றாங்க அப்படின்னு நினச்சோம்னா நடக்காது. விசுவாசிக்கணும். நான் இயேசுவின் தழும்புகளால் சுகமானேன். இன்னைக்கு சரீரத்தில் பலவீனமே இல்லைனா கூட விசுவாசிக்கணும். நான் வியாதிப்பட போவதில்லை, நான் பலவீனப்பட போவது இல்லை, நான் முதிர் வயதிலும் களி தந்து முஷ்டியும் பசுமையுமாய் இருப்பேன். அம்மாவுடைய சாட்சியை சொன்ன பாருங்க, அவங்க கீழே விழுந்து அவங்கள நாங்கள் பார்த்த விதம்
அவ்வளோதான் போல இருக்குன்னே பயந்துட்டோம். ஆனால் ஏன்னா டாக்டர்ஸ் நர்சஸ் எல்லாமே அப்படி தான் பார்த்தாங்க. அந்த வயதில் திரும்பியும் மீண்டு வருவார்களா 86 வயதில் அப்படின்னு பார்த்தா முன்னாடி விட நல்லா இருக்கிறாங்களே. இப்போ இதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? அவங்க இளமை காலத்தில் இருந்து சொன்ன வார்த்தை தான், நான் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டி. எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து நான் தான் நிறைய நாள் அம்மாவோட இருந்திருக்கிறேன். லீவுக்கெல்லாம் போயிடுவேன். இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தா செகண்ட் கிளாஸ்க்கு அடிக்கடி போயிடுவேன். வார்த்தை 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 ஜெபம் பண்ணும் போதெல்லாம் இந்த வார்த்தை. சங்கீதம் 91 சொல்லிட்டு சொல்லுவாங்க, முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமை. புஷ்டி பசுமை சொல்லுங்க, புஷ்டி பசுமை. அது என்ன நடக்குது? இப்போ வேலை செய்யுது. விழுது ஒரு மாதிரியா இருந்த ஆளு வார்த்தையை சொல்லி 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 அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள்லாம் அதில் கால்வாசி நமக்கு இருந்தாலே தாக்கு பிடிப்போமான்னு தெரியல. வயிற்றில் பிரச்சனை, இருமல் ஒரு பக்கம், அடிக்கிக்கிட்டே போகலாம். ஆனால் இந்த வார்த்தை பாருங்க, உள்ள இருக்கிற வார்த்தை அவங்களை என்ன பண்ணுது? பலப்படுத்தி. நான் எங்கள் அப்பாவோட அப்பா கிட்ட சொல்லியிருக்கிறேன், எங்கள் தாத்தா தாமஸ் தாத்தா இருந்தார். தாத்தா நீ 100 வயசு வரைக்கும் இருக்கணும்னு அப்படின்வார். அப்படிக்கிட்ட சொல்லும் போது அதெல்லாம் வேணாப்பா, சாமிக்கிட்ட சீக்கிரம் போயிடணும். ஜெயசுதாஸ் தாத்தா கிட்ட சொல்லியிருக்கேன், அவர் ஐயோயோ 100 வயசா அப்படின்வார். அம்மா கிட்ட சொல்லும் போது தான் ஆம்பேன்னு சொல்லுவாங்க. அவங்க முடிவு பண்ணிட்டாங்க 100 வயசு ஃபஸ்ட்டு ரீச் பண்ணணுன்ட்டு. அவங்க ஒரு பிளானில் இருக்கிறாங்க. அந்த பிளானிங்க்கு எது காரணம்? கண்ணுடைய வார்த்தை உள்ள நல்லா இறங்கிருச்சு. நான் சாகாமல் பிழைத்திருப்பேன். நான் சொல்கிறேன், இப்பவே உள்ள இறங்கணும். நான் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையாக இருப்பேன், நல்லா இருப்பேன் அப்படின்னு வார்த்தை உள்ள இறங்க 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 சரீரம் ஒரு பக்கம் வயதாகி கொண்டே இருக்கு. அதற்கு மேலாய் நம்ம உள்ள வார்த்தை என்ன பண்ணிட்டே இருக்கணும்? உள்ள இறக்கி 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 இந்த சரீரம் பலவீனப்படும் போது அதை தாங்கி பிடிப்பதற்கு உள்ள என்ன பண்ணணும்? வார்த்தை இருக்கணும். அதனால தான் தெளிவாக சொல்லுது, பைபிள் அண்டர்லைன் பண்ணுங்க, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். அப்போ சவால் நேரத்தில் சர்ச்சில் அல்லேலூயா ஆமென் சாகாமல் பிழைத்திருப்பேன் சொல்றது ரொம்ப ஈஸி. பிரச்சனை நேரத்தில், கோபத்தின் நேரத்தில், சவால்களை பார்க்குற நேரத்தில், வியாதியோடைய உச்சகட்டம், வலியின் உச்சகட்டத்து நேரத்தில் எது வாயிலிருந்து வருது? ஒரு ஸ்பாஞ்சை புளியும் போது தண்ணியில் முக்கியிருந்தோம்னா தண்ணி வரும். வேற ஏதாவது திரவியத்தில் முக்கியிருந்தோம்னா என்ன பண்ணுவது? அதான் வரும். அதே போல் நம்மளை புளியும் போது, நான் சொல்கிறேன் பாருங்க, பிரச்சனைகள் நம்ம அமுக்கும் போது வாயிலிருந்து வார்த்தை வெளிவந்தால் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், என் இருதயம் கர்த்தருடைய வார்த்தையால் நிரம்பி இருக்கிறது. உடைந்து போகக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. எப்படி? நம்ம நார்மலாக விழுந்து போன பழைய மனிதன் சோர்ந்து போகிறவன், பயப்படுகிறவன், சந்தேகப்படுகிறவன், ஒரு பிரச்சனைனா அவனால் ஹேண்டில் பண்ண முடியாது, அப்படி தோண்டு போயிடுவான். ஆனால் கிறிஸ்துவுக்குள் நாம் புதிய சிருஷ்டிகளாக இருக்கிறோம். இந்த புதிய சிருஷ்டிக்கு இந்த வார்த்தை ரொம்ப தேவை. இந்த வார்த்தை உள்ளே போக போக அவருடைய மனது மாற 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 சவால்கள் மத்தியிலே வாயை திறந்து வார்த்தை தான் வெளியே வரும். நான் பிழைத்திருப்பேன், நான் சுகமாக இருப்பேன், என் கடன் பிடியிலிருந்து நான் வெளியே வருவேன், நான் தோல்விக்காக கடவுளை அழைக்கல, வெற்றிக்காக அழைத்திருக்கிறார். கர்த்தர் என்னை உலக தோற்றத்துக்கு முன்பாகவே உயர்வுக்காய், சுகத்திற்காய், ரட்சிப்பின் பலாபலங்களை நான் பெற்று அனுபவிப்பதற்காக என்னை அழைத்திருக்கிறார் அப்படின்னு விசுவாசித்து பேச தொடங்கணும். எத்தனை பேர் சொல்றீங்க நான் பேச ஆரம்பிப்பேன்? அப்போ வார்த்தையை கேட்டு சொல்லுங்க, அதன்படி செய்ய வேண்டும். அடுத்த வருஷம் வார்த்தையை கேட்டு சொல்லுங்க, வார்த்தையை கேட்டு அதன்படி செய்ய வேண்டும். அடுத்த வருஷம் என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் போகிறது என்ன? ஆண்டவர் கேட்குறாரு, என்ன என்ன வார்த்தை வாய் நிறைய ஆண்டவரே ஆண்டவரேன்றியே, நான் சொல்கிறத ஏன் செய்யல? நான் சொல்கிறத ஏன் செய்ய மாட்டேன்? ஆண்டவர் சொல்கிறாரு, இருதயத்தை நிறைவால் வாய் பேசும். அப்போ நீ பாட்டுக்கு தாறுமாறாக ஏதாவது பேசிக்கிட்டு இருக்கிற, ஆனால் என்ன நோக்கி ஆண்டவரேன்னு கூப்பிடுற. என் வார்த்தையின்படி ஏன் செய்யாமல் போகிறாய், ஏன் செய்யாமல் போகிறது என்னன்னு கேட்டுட்டு அழகாய் சொல்லுகிறார் பாருங்க. என்னிடத்தில் வந்து சொல்லுங்க பாப்பா, என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன். என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அதன்படி
செய்கிறவன் யாருக்கு ஒப்பாக இருக்கிறான் என்று உங்களுக்கு காண்பிக்கிறேன்றார். வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிற மனுஷன் யாருக்கு ஒப்பாக இருப்பானா? அடுத்த வசனம், ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு, சொல்லுங்க, ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாக இருக்கிறான். பெருவெள்ளம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க கூடாமல் போயிற்று. ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டிருந்தது. நம்முடைய கண்மலை கிறிஸ்து தான். நம்முடைய கண்மலை வார்த்தை தான். நம்முடைய கண்மலை அவனுடைய வார்த்தை சொல்லுகிறது மேல் நம்முடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பும் போது, எப்படி கட்டி எழுப்புறது? எந்த சூழல் மத்தியிலும் நான் பார்க்கிறது உண்மை இல்லை, நான் சந்திக்கிறது உண்மை இல்லை, என் சரீரத்தில் நான் காண்கிற வலி உண்மை இல்லை, வியாதி உண்மை இல்லை. 1 பேதுரு 2:24 தான் உண்மை. எத்தனை பேர் சொல்றீங்க 1 பேதுரு 2:24? அது என்னது 2:24? இயேசு தலைமுறையால் நான் குணமானேன். அதுதான் உண்மை, அதுதான் சத்தியம். இது பொய். நான் வியாதி பட்டிருப்பது பொய். என் சரீரம் வார்த்தையினாலே குணமாய் இருக்கிறது, நான் ஏற்கனவே குணமாகிவிட்டேன் அப்படின்னு விசுவாசிக்கிறதுனால் நாம் பேச ஆரம்பிக்க வேண்டும். சில பேச ஆரம்பிக்க வேண்டும். அப்படின்னு சொல்ல இறுதி நிறைவால் வாய் பேசுகிறது. நீ பேசு. வாயை திறந்து என்ன பண்ணணும்? பேசணும். அதை அறிக்கை செய்யணும். அதை வாயை திறந்து அதை பேச 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 இதயத்தில் நிறைவால் வாய் பேச, வாய் பேச இருதயத்தில் நிரம்ப, உதடுகளின் விளைவால் அவருடைய வயிறு நிரம்பும். வயிறு என்று குறிக்கிறது இருதயத்தை குறிக்கிறது. அப்போ நம்ம உதட்டில் என்ன பேசுகிறோமோ இருதயம் என்ன பண்ணுது? நிரம்புது. நிரம்பி உள்ளே திரட்சி, வார்த்தையின் திரட்சி உண்டாகும் போது எல்லாம் சொல்லுங்க, மற்ற எல்லாம் அகன்று போகிறது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1000 வருஷமாய் கடவுளுடைய வார்த்தைகள் மாறாதவைகளாக இருக்கிறது. நம்மளுக்கு இப்போ தான் தெரிஞ்சிருக்கு. அதனால இது புதுசு கிடையாது, ரொம்ப பழசு, ரொம்ப பழசு. கடவுளுடைய வார்த்தைகள் இத்தனை வருஷமாக எத்தனையோ கோடி ஜனத்தை வாழ வைத்தது. ஏன் உங்களை என்னை வாழ வைக்காதா? எத்தனை பேர் வாழ வைத்து எத்தனை பேருக்கு உதவி செய்திருக்கிற வார்த்தை எல்லாம் சொல்லுங்கள், எனக்கு நிச்சயம் உதவி செய்யும். இப்போ நம்ம செய்ய வேண்டியது வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிணும். சொல்லுங்கள், கேட்டு கீழ்ப்படிணும். கேட்கணுன்னா படிக்கணும். கேட்கணுன்னா சபைக்கு வரணும் வசனத்தை கேட்குறதுக்கு. கேட்கணுன்னா வேதத்தை திறந்து வீட்டில் படிக்கணும். ஃபஸ்ட்டு அது செய்யணும். அடுத்தது படித்தவைகளையும் கேட்டவைகளையும் கீழ்ப்படிய வேண்டும். போட்டிருக்கா? எஸ், நான் கீழ்ப்படுகிற ஆண்டவரே அப்படின்னு கீழ்ப்படியும் போது என்ன நடக்குதான்? அவன் ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திவாரம் போட்டு வீடு கட்டின புத்தி உள்ள மனுஷாவை, அவன் வீடு அழியாது. சொல்லுங்க, என் வாழ்க்கை அழியாது, எதிர்காலம் அழியாது. சொல்றதுலே தெரிஞ்சுக்கலாம். எத்தனை பேர் சொல்றீங்க? சத்தமா சொல்லுங்க. என் வாழ்க்கை அழியாது, என் எதிர்காலம் அழியாது, நான் வியாதியிலே சாக போவதில்லை, கடனின் பிடியிலிருந்து நான் வெளியே வருவேன், இயேசுவின் நாமத்தினாலே பொருளாதார உயர்வுகள் என் வாழ்க்கையில் உண்டாகிறது, நான் விசுவாசிக்கிறேன், ஆகையால் பேசுகிறேன். அடுத்து பார்க்கிறோம், விசுவாசியாதவன் என்ன பண்றான்? கீழ்ப்படியாதவன் கேட்கிறான், ஆனால் கீழ்ப்படியில. அடுத்த வசனம், எஸ் கவுடி, டக் டக் நெக்ஸ்ட் வெர்ஸ். என் வார்த்தைகளை கேட்டும் அவைகளின்படி செய்யாதவன் எவ்வளோ? அஸ்திபாரம் இல்லாமல் மணல் மேல் ஒரு வீட்டை கட்டுறான். பிரச்சனை வர வரைக்கும் அதுவும் அழகா அடிக்குது, பெயிண்ட் கீட்டு அடிச்சு லைட்டு கீட்டெலாம் போட்டு அதுவும் அழகாக தான் நிற்குது. ஆனால் வெள்ளம் வரும்போது, மழை அடிக்கும் போது, காற்றடிக்கும் போது அது பொத்துன்னு என்ன பண்ணிடுது? விழுந்தது மட்டும் கிடையாது, நீரோட்டம் அதன் மேல் மோதின உடனே சொல்லுங்க, அது விழுந்தது, விழுந்து முழுவதும், சும்மா சரிஞ்சு உள்ள விழுந்து முழுவதும் அழிந்தது. இந்த புயலில் அங்கங்கே வீடு சரிகிறது, இதெல்லாம் காட்டினாங்க பாருங்க. ஒரு கோயில் அப்படியே சரியுது டொம்முன்னு. இது வசதி ஞாபகம் வந்துச்சு. ஆண்டவர் சொன்ன மாதிரி நடக்குது. நீரோட்டம் வந்து மோதலோட அப்படியே கட்டணம் என்ன பண்ணுது? அப்படியே சரியுது, வீடோட அப்படியே அடிச்சுக்கிட்டு போகுது. விழுந்தது, விழுந்து முழுவதும் அழிந்தது. இதை மாதிரி நம்ம வாழ்க்கை முடியணும். இப்படி முடியக்கூடாது. எப்படி முடியணும்? எவ்வளோ பெரிய போராட்டம் வந்தாலும் எல்லாம் சொல்லுங்க, நின்றது, நித்தியத்திற்கும் நின்றது. ஏன்? கற்பாறை கிறிஸ்து, அவருடைய வார்த்தை.
இதன் மேல் கட்டின வீடு நிற்கும். அந்த வீடு கட்டுகிறவன் எப்பேற்பட்டவன்? நிற்கக்கூடியவன் எப்பேற்பட்டவன்? வார்த்தையை கேட்டு உள்வாங்கி முடிவு பண்ணி தீர்க்கமாய் அதுக்கு கீழ்ப்படுகிறவன். கர்த்தர் சுகமளிக்கிறார்னா ஆமாம் சுகமளிக்கிறார், அதுக்கு மேலே மறுபேச்சே கிடையாது. சாபத்தை எல்லாம் அவர் சுமந்து அபிரகாமின் ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்காருன்னா ஆமேன், அவ்வளோதான். ரட்சிப்பு மகா பெரிய ஒரு பேக்கேஜ், பெரிய பொட்டலம். அதுக்குள்ளே பாவமன்னிப்பாகிய மீட்பு என்கிற பிரதான கிருபை. அதை தொடர்ந்து சாபத்திலிருந்து விடுதலை, வியாதியிலிருந்து விடுதலை, தரித்திரத்திலிருந்து விடுதலை, மரணத்திலிருந்து விடுதலை, நரகத்திலிருந்து விடுதலை, தெய்வீக பாதுகாப்பு, சுகம், சமாதானம், இது எல்லாம் சேர்ந்தது தான் சொல்லுங்க என்னுடைய ரட்சிப்பு. இவ்வளோத்தையும் கேட்டுட்டு வேற யாரோ பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு இல்லை ரட்சிப்புக்குள்ள பணம் காசுலாம் இல்லை, ரட்சிப்புக்குள்ள சுகம்லாம் இல்லை, அபிரகாமின் ஆசீர்வாதத்தில் செல்வம் இல்லை, அபிரகாமின் ஆசீர்வாதத்தில் சுகம் இல்லைன்னு என்ன பண்ணக்கூடாது? பேசக்கூடாது. விசுவாசிக்கணும் தீர்க்கமாய். சொல்லுங்க தீர்க்கமாய். தீர்க்கமாய் நம்பணும். இதுதான் அப்படின்னா எல்லாம் சொல்லுங்க இதுதான். இதுக்கு மேலே கீழே எதுவுமே கிடையாது. வார்த்தையோடு கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது. கர்த்தர் சொல்லியிருக்கிறாரா? சொல்லுங்க இவ்வளோதான். சரீரத்தில் எனக்கு சுகம்னா ஆமே ஆண்டவரை நான் சுகத்தை விசுவாசிக்கிறேன். அது என்னை விட்டு உடனே போகுது, உடனே போகலை, எனக்கு அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு ஒன்றையோடு தெரியும், அவர் தழும்புகளால் நான் குணமானேன், நான் சாகாமல் பிழைத்திருப்பேன், இந்த வியாதி என்னை மேற்கொள்வதில்லை. ஏனென்றால் நான் என்னில் அன்பு கூறுகிறவனாலே நான் முற்றிலும் ஜெயம் கொள்கிறவனாக இருக்கிறேன். உலகத்தில் இருக்கிறவர்கள் எனக்குள் இருக்கிறவர் பெரியவராக இருக்கிறார். என்னுடைய ஜீவன் கிறிஸ்துவுக்குள் மறைந்திருக்கிறது. நான் இன்றைக்கு மாம்சத்தில் பிழைத்திருப்பது என்னிடத்தில் அன்பு கூர்ந்து எனக்காய் தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவகுமாரன் இயேசுவை பற்றி விசுவாசத்தினால் நான் பிழைத்திருக்கிறேன். இப்படி வார்த்தை உள்ள இருந்து லோட் பண்ண கன்ல இருந்து புல்லட்டு டமால் 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 டமால்னு வரணும். அப்போதான் தற்காத்து கொள்ள முடியும். எதிரி உங்கள் அண்ணன் எடுத்துகிட்டு வரோம், நம்ம கையில் லோட் பண்ணாத கண்ணை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. கண்ணை காட்டினா ஓட மாட்டான். கண்ணுக்குள்ளது என்ன வரணும்? புல்லட் வரணும். அப்போது இந்த உதடுகள் வழியாய், இந்த வாயின் வழியாய் இந்த நாவு பேசி இதிலிருந்து வார்த்தைகள் ஏவுகணைகளை போல, ஒரு துப்பாக்கிலிருந்து வெளியே வருகிற தோட்டாக்களை போல என்ன பண்ணணும்? வாயிலிருந்து வார்த்தைகள் வரணும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, எல்லாவற்றுக்கும் மேலாக பொல்லாங்கனி அக்னியாஸ்திரங்களை அவிழ்த்து போடத்தக்கதாய் விசுவாசம் என்கிற கேடகத்தை உயர்த்து. எண்ணத்தில் விளையாடுவான் அவர். ஒரு பெரிய தந்திரசாலி பிசாசு. மனதில் தான் விளையாடுவான். அவருடைய கேமே மனசில் தான். ஆஹா நீ பாவி, நீ இப்படி பாவம் பண்ணியிருக்கிற, நீ இதை பண்ணியிருக்கிற, உன் மேலே இந்த சாபம் இருக்குது, இந்த வியாதி உனக்கு சுகமாகாது, உனக்கு இந்த தரித்திரம் போகாது, இந்த கடன் மறையாது, இப்படியே மனதில் விளையாடும் போது என்ன பண்ணிடணும்? நம்ம இன்னொரு எண்ணத்தால் அந்த எண்ணத்தை ஜெயிக்க முடியாது, வார்த்தையால் தான் எண்ணத்தை ஜெயிக்க முடியும். சொல்லுங்க, வார்த்தையால் தான் எண்ணத்தை ஜெயிக்க முடியும். நம்ம அப்படியே யோசிச்சுட்டே இருந்தோம்னா நம்மளை இழுத்து மூடி சாத்தி காலி பண்ணிட்டு போயிடுவான். அப்போ தான் கடவுளுடைய வார்த்தையை சொல்லும், நோ 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 நோ, நான் மனதில் இப்படி யோசிக்கிறதே தப்பு, நான் பிழைத்திருப்பேன், நான் சுகித்திருப்பேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு பேசு. சொல்லுங்க பேசு, சொல்ல வேண்டும். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 19வது வசனம் 17-19. அப்பொழுது சீஷர்கள் இயேசுவின் இடத்தில் தனித்து வந்து அதை துரத்தி விட எங்களால் ஏன் கூடாமற் போயிட்டு என்று கேட்டார்கள். ஒரு தகப்பன் தன்னுடைய மகனை கூட்டிகிட்டு வர ஆண்டவர்கிட்ட, சீஷர்கள்ட்ட, பிசாசு பிடித்தவன். அவனை சுகமாக்க முடியல, பிசாசை துரத்த முடியல சீஷர்களால். இயேசு வருகிறார். 18வது வசனம் பார்க்கிறோம். இயேசு பிசாசை அதற்றினார், உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது. அந்நேரமே அந்த இளைஞன் சொஸ்தமானான். சொல்லுங்க, அந்நேரமே அந்த இளைஞன் சொஸ்தமானான். இவர்கள் வந்து கேட்குறாங்க, சீஷர்கள் இயேசு இடத்தில் தனித்து வந்து எல்லாத்துக்கு முன்னாடி கேட்க முடியல, ஒரே அவமானமாக போயிடுச்சு. எல்லாத்துக்கு முன்னாடி சீஷர்களால் என்ன பண்ண முடியல? துரத்த முடியல. ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, துரத்தி விட எங்களால் ஏன் கூடாமற் போயிட்டு என்று கேட்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் அவிசுவாசத்தினால்தானே. எடுத்தோடனே சொல்கிறார். உபவாசத்துக்கு முன்பாக, ஜெபத்துக்கு முன்பாக, எல்லாத்துக்கும் முன்பாக சொல்கிறார், உங்கள் அவிசுவாசத்தினால்தானே.
கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போகும். மலையே போகும்டா, ஏன்னா அவனால ஒரு பேர் துரத்த முடியலையா அப்படின்றாரு. கடுகு விதை அளவு விசுவாசம் உனக்கு இருந்தால் போதும், நீ மலையை பார்த்து போக சொன்னாலே மலை அகன்று போகும். ஓ, அவிசுவாசத்தினால தானே இப்படி ஆயிருக்கு சொல்லிட்டு சொல்றாரு, உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த வார்த்தையில் எத்தனை பேர் நம்புறீங்க? எப்படி தேவனால் எல்லாம் கூடும், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று விசுவாசிக்கிறோமோ, இனியிலிருந்து அதிகமாக விசுவாசிங்க, என்னால் கூடாத காரியமும் ஒன்றும் இராது. ஆமேன்னு சொல்ல மாட்டீங்க? சந்தோஷமா இல்லையா உங்களுக்கு வார்த்தை கேட்கும் போது? எங்க வேதத்தில் போட்டிருக்குங்க, உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சத்திய தேவன் சொல்லும் போது எத்தனை பேர் சொல்றீங்க ஆமேன்? இல்லை, அது சீஷரில் பார்த்து சொன்னா, உன்னையா பார்த்து சொன்னாரு? சொல்லுங்க. இன்னைக்கு நான் தான் ஆண்டோடைய சீஷன். இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தைகள் என்னிடத்துல தான் பேசி கொண்டிருக்கிறார். அப்போ உங்களால் கூடாதது ஒன்றும் இல்லைன்னு வேதம் சொல்லும் போது நம்மளும் சொல்லும், என்னால் கூடாதவைகள் என்று ஒன்றும் இல்லை. சான்ஸே இல்லைப்பா, எப்பா நம்மளாலாம் முடியாதுப்பா, என்னால் ஐயோ ஆளை விடுப்பா அப்படிலாம் பேசக்கூடாது. சொல்லுங்க, என்னை பலப்படுத்துகிறவர் இருக்கிறார், அவர் என்னை பலப்படுத்துகிறபடியால், எனக்குள்ளே விசுவாச ஆவியை வைத்திருக்கிறபடியால், எனக்குள்ளே ஜீவனை வைத்திருக்கிறபடியால், எனக்கு கடுகு விதை அளவு விசுவாசம் எனக்குள்ள இருந்தால் சொல்லுங்க, நான் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்லது அப்புறம் போ. இந்த மாதிரி பிரசங்கத்தில் அவங்க கேட்டதே கிடையாது, மோசம் பண்ணது கிடையாது, எந்த தீர்க்கதரிசிகளும் பண்ணது கிடையாது. இயேசு வந்து பிரசங்கிக்கிறார், சொல்றாரு, உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது. இஸ் எனிதிங் டூ ஹார்ட் ஃபார் த லார்ட்? கர்த்தரால் கூடாதது ஒன்று உண்டோ? இப்படியெல்லாம் பார்த்து வந்த யூதர்களுக்கு கர்த்தர் சொல்றார், ஒன்னால கூடாத காரியம் ஒன்றும் இராது. ஏன்? நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். செய்ய வேண்டியது என்ன? இல்லை சொல்லுவோம், கடுகு விதையால விசுவாசம். அப்போ ஒரு மரமோ ஒரு செடியோ வளருகிறது எப்படி? முதலாவது ஒரு விதையை விதைக்கப்படுகிறது, அது வளர்ந்து 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 ஒரு பெரிய மரமாய் மாறுகிறது. விசுவாசமும் அப்படிதான். முதலாவது கேட்கிறோம், நான் சுகமடைய முடியுமா? வார்த்தை சொல்லுகிறதா சுகமடைய முடியும்னு? ஆமேன் அப்படின்னு சொல்ற ஒரு ஆமேன் தான் நம்மளுடைய வாழ்க்கையின் சுகத்திற்கு முதல் விதை. அந்த ஆமேன் கடைசி வரைக்கும் ஆமேனாவே இருக்கணும். ஒரு நாள் ஆமேன், அடுத்த நாள் ஐயோ அதெல்லாம் எப்படிங்க சுகமால ஆக முடியுமா நினச்சா அந்த விதையை திரும்பி வெளியே எடுத்து போட்டோம்னு அர்த்தம். விதை மண்ணுக்குள்ளே இருக்கணும். அதெல்லாம் சொல்ல, விதை என்னுடைய இருதயத்துக்குள்ளே இருக்கணும். வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள் பிசாசு உடனே வந்து என்ன பண்ணிடுறான், அந்த எண்ணத்தை வார்த்தையை மேற்கொள்கிற அளவுக்கு அவன் ஒரு சக்தி வாய்ந்தவன் கிடையாது. ஆனால் வார்த்தையினால் நமக்குள்ளே வந்த மாற்றத்தை என்ன பண்ணிடுறான் ஈஸியா. ஏன்னா கேட்கும் போது ஆழமாய் கேட்கவில்லை, ஏதோ பொதுவாக சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டு போனால் உடனடியாகவே பிசாசு பின்னாடியே வந்து நம்மளை அப்படியே பிரெயின் வாஷ் பண்ணிட்டு போயிடுவான். அவனுக்கு தெரியும் யார் பேசுனா, யார் மூலமாக பேசுனா, எது வழியாக பேசுனா இவனை சரி, இவன் திரும்பி பழைய மாதிரி ஆக்கினாலும் அவன் நல்லா தெரியும். அவன் பழைய பாம்புன்னு போட்டிருக்கு பைபிளில். அவன் பேர்னா பழைய பாம்பு, பழைய சர்ப்பம். எத்தனையோ விசுவாசிகளை பார்த்தவன். அவனுக்கு தெரியும் நம்மள மாதிரியே அவன் எத்தனையோ பேரை பார்த்துருப்பான். இப்போ இப்படி பேசினா அவனை போட்டு தலையிடலாம். ஆனால் அவனுக்கு தெரியும் சில பேரை அவனால் எதுவுமே செய்ய முடியாதுன்றது அவனுக்கு என்ன பண்ணும் நல்லா தெரியும். முக்கியமாக நம்ம சபை மக்களை அவனால் எதுவுமே செய்ய முடியாதுன்னு அவனுக்கு நல்லா தெரியும். ஏன்னா ஈரவும் பகலும் இவன் மனசில் இருக்கிறது கர்த்தருடைய வார்த்தை. வெளியே கிளம்புறதுக்கு முன்னாடி உன்னதம் மாணவன் சொல்கிறான், அப்போவே அவன் அவுட்டு காலங்காத்தாலே அவன் காலி. எதிர்ச்ச உடனே கத்தாவே இந்த நாள் கிருபைகள் பெருகுதுன்னா அவன் காலி. ஐயோ என்னடா அவன் காலில் எதிர்த்து இவனை பயப்படுத்தலான்னு பார்த்தா இவன் எதிர்க்கும் போதே வார்த்தையை வச்சு என்ன பண்ணுறான், சரி கொஞ்ச நேரம் கழிச்சு பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா காலை சாப்பிட்ற நேரத்தில் அப்பத்தையும் தண்ணீர் ஆசீர்வதிக்கிறீர், வியாதியை விட்டு விளக்குகிறீர்னா அவன் ஐயோ இருறா இப்பயும் காலிட்டு
வெயிட் பண்ணுறான். சரி வெளியே போகும்போது இவ்வளோ பிடிக்கலான்னு. அப்போ வாயத்து வந்து வருது, உள்ளத மாணவரின் மறைவில் இருக்கிறவன். அவன் உள்ளத மாணவனா அவன் கிளம்பிடுவான். ஐயோ இவ்வளோ ஆளை விட்டுரு. இப்படி வார்த்தை 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 வார்த்தை. ஏனென்றால் இவன் இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு மனுஷனை பார்த்துருக்கிறான். அவர் தான் இயேசு. அவனால் பிசாசால இயேசுவை ஒழுமே என்ன பண்ண முடியல. அவர் எதை கேட்டாலும் எழுதி இருக்கிறதே சொல்லியே அவனை துரத்துறாரு. வார்த்தை தெரியாதவன அழகாக டீல் பண்ணி முடிச்சிருவாங்க கதையை. ஆனால் வார்த்தை பேசுகிறவனை பார்த்தாலே அவன் கதறுவான், அலறுவான். ஏனென்றால் இதற்கு முன்னாடி உலகத்தில் 2000 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி ஒரு மனுஷன் இருந்தார். அப்படி ஒரு குரு இருந்தார். அவருடைய சீஷர்லாம் இன்னைக்கு குருவை மாதிரியே இருக்காங்கன்ட்டு பிசாசு நடுங்குவான். எத்தனை பேர் சொல்றீங்க ஆமென்? அப்படி குரு எப்படி இருந்தாரோ அப்படி இருக்கிறவன் தான் சீஷன். குரு எப்படி பேசுறாரோ அப்படி பேசுறவன் தான் சீஷன். குரு எப்படி நடந்தாரோ அவன் தான் சீஷன். சீஷர்கள்லாம் யாரு? குரு என்ன சொல்லியிருக்காரு? உங்களால் கூடாதது ஒன்றும் இல்லைனா இவனு வாயத்தை சொல்லணும், என்னால் கூடாது ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் பிசாசு துரத்த போல இவனுக்கு எப்படி துரத்திருப்பாங்க? என்னால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, நான் போறோம் நீ போறியா மாறி மாறி போட்டி போட்டு என்ன பண்ணிருப்பாங்க பிசாசை வந்து சொல்றாங்க. ஆண்டவரே அவன் வந்து போலமா உங்க நாமத்தினால பிசாசெல்லாம் ஓடிச்சு. ஆண்டு சொல்றாரு, பிசாசு மின்னலை போல விழுந்ததினால் பார்த்த அடி கொஞ்சம் லட்சமா துரத்துறீங்க, இப்படி துரத்துறீங்களா அவனை? எத்தனை பேர் சொல்றீங்க ஆமென்? நான் வார்த்தையை பேசும்போது அவன் நடுங்குவதற்கு ஒரு காரணம் இருக்கு. ஏனென்றால் அவன் இந்த பூமியிலே முதலாவது மேற்கொள்ள முடியாத ஒரு மனுஷன் ஒருத்தர் இருந்தார். அவர் தான் இயேசு. நாங்கள் இயேசு மனுஷன் சொல்றீங்க? ஆமாங்க, 100% கடவுள், 100% மனுஷனாக இந்த பூமியிலே உங்களுக்காக எனக்காக பிறந்தார். பூமியிலே பிசாசை மனிதனாகவே ஜெயித்தார். கிறிஸ்துமஸ் புது பாட்டு பாடுறோம்ல, மனிதனை மீட்க மனிதனாகவே என்ன பண்ணாரு பிறந்து. பிசாசை எந்த பிசாசால எந்த இடத்துல மனுஷன் தோத்து போனானோ அதே இடத்துல அதே பிசாசை மனுஷனாகவே என்ன பண்றாரு ஜெயித்து உங்களுக்கு எனக்கு இன்னைக்கு வெற்றியை தேடி கொடுத்துருக்கிறாரு. எத்தனை பேர் சொல்றீங்க வாழ்க இயேசு, வாழ்க இம்மானுவேல், வாழ்க 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 என்று வாழ்க, அவர் நாம வாழ்க. அவர் அப்படியே ஃபாலோ பண்ணி அவருடைய வார்த்தையில் அப்படியே கேட்டு நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றும் இல்லை, அவர் என்ன சொல்லியிருக்காரோ அப்படியே செஞ்சு மட்டும் பார்த்தா அப்படியே வெற்றி. சொல்லுங்க, அப்படியே வெற்றி. கல்யாண புதுசில் சங்கீதாக்கு சமையலே தெரியாது, ஆனால் புத்திசாலி ஒரு நோட்டை போட்டு எங்கள் அம்மா சொல்ல 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 எழுதி 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 அப்படியே இது எதை போடுறாங்க, இது எவ்வளோ போடுறாங்க, இது எவ்வளோ போடுறாங்க, எல்லாமே குறிப்பு, சமையல் குறிப்பு, சமையல் நோட்டு. சாம்பாருக்கா இது, ரசத்துக்கா இது, குருமாக்கா இது, எல்லாத்தையும் கடை எழுதி எழுதி அப்புறம் அடுத்த தடவை செய்யும் போது நோட் இருக்குல்ல கையில், நோட்டை பார்த்து அப்படியே செஞ்சா எங்கள் அம்மா செய்கிற மாதிரியே வருது. அது ஏன் அது எல்லாருக்கும் அப்படியே காப்பி. குருவை போல் அப்படியே சிஷியம் என்ன பண்ணிட்டாங்க, அப்படியே காப்பி எல்லாம் சொல்கிற பாருங்க. அவ்வளோதான், ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரோ அப்படியே காப்பி. அவருக்கு என்ன ரிசல்ட்டோ அதே ரிசல்ட் தான் நமக்கு. அவர் சொன்னால் பேய் எப்படி ஓடிச்சோ நம்ம சொன்னாலும் பிசாசு ஓடும். அவர் கை வச்சா எப்படி வியாதி ஓடிச்சோ நம்ம கை வச்சாலும் வியாதி ஓடும். அவர் எப்படி செல்வ செழிப்பாக இந்த பூமியில் வாழ்ந்தாரோ நாமும் செல்வ செழிப்பாய் வாழ்வோம். எத்தனை பேர் சொல்கிறீங்க ஆமென்? அவர் எப்படி பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை ஒரு மனிதனாய் வந்து நிறைவேற்றி முடித்தாரோ நாமும் பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை இந்த பூமியிலே நிறைவேற்றி முடிப்போம். எத்தனை பேர் சொல்கிறீங்க ஆமென்? இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். சொல்லிக்கிட்டே போக வீட்டுக்கு போகும்போது என்னால் கூடாத காரியம் ஒன்றும் பெறாது. ஸோ என்னால் கூடாத காரியம் ஒன்றும் பெறாது. ரொம்ப விசுவாசிக்கணும். நீ சொல்கிறப்பா டார்கெட் பண்ணி சும்மா அங்கீகி சொல்லக்கூடாது. கரெக்டாக பலவீனமே, இந்த பகுதியில் இருக்கிற இந்த பலவீனமே உன்னை இயேசுவின் நாமத்தினாலே நான் கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறேன். நான் விசுவாசிக்கிறேன், என்னால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஏனென்றால் நான் வார்த்தையின் பிள்ளை, எனக்குள்ள வார்த்தை இருக்கிறது. நான் விசுவாசிக்கிறேன், நான் சாகாமல் பிழைத்திருப்பேன், கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். என்னால் முடியாத ஒன்றும் கிடையாது. ஸோ என்னால் முடியாத ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் இல்லைடா, உனக்கு வயசாகிடுச்சுடுவா பிசாசு, உனக்கு இதாகிடுச்சுடுவா, இடும்பில் உனக்கு எப்படி இது, இடும்பில் உனக்கு அப்படி நான் சொல்ல என்னால் கூடாதது ஒன்றுமில்லை. ஏன்? அவர் சொல்லியிருக்கிறாரே, அவர் சொல்லியிருக்கிறாரே. ஆகவே நான் சொல்லுகிறேன் என்று எத்தனை பேர் முடிவு பண்ணுறீங்க இன்னைக்கு? அவர் சொல்லியிருக்கிறார், நான் சொல்கிறேன். என்னால் கூடாது ஒன்றுமில்லை.
திரும்பி என் வாழ்க்கை அற்புதமாக மாறும். என் பிள்ளைகள் கர்த்தரால் பொதிக்கப்பட்டிருப்பார்கள். என் மனைவி ரட்சிக்கப்படுவாங்க, என் கணவன் ரட்சிக்கப்படுவாங்க, என்னுடைய பெற்றோர் ரட்சிக்கப்படுவாங்க. நம்ம தாங்க தீர்மானிக்கிறோம். எத்தனை சொல்கிறீங்க நான் தான் தீர்மானிக்கிறோன்ட்டு? ஆண்டவரே சொல்கிறார், நீ தீர்மானின்றார். என்னை ஏக்குப்பா, என்னை ஏக்கு. நீ ஜெபிக்கும் போது நான் ஏங்குகிறேன். நீ ஜெபிக்கலனா என்னை ஏற்க முடியாது. அதனால தான் ஜெபமே ஜெயம்னு ஒரு லைவ் ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிருக்கிறோம். நைட்டு 9:30 மணிக்கு லைவ் வரும். வீட்டுக்கு போயிட்டு எல்லோரும் தூங்குறதுக்கு முன்பாக சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். காலையில் 6:30 மணிக்கு வரும், நைட்டு 9:30 மணிக்கு வரும். சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. திரும்பி ஜெபம் பண்ணுங்க. வார்த்தை கேட்டு ஜெபம் பண்ணுங்க. சபைக்காய் ஜெபம் பண்ணுங்க. ஊழியர்களுக்காய் ஜெபம் பண்ணுங்க. சபையோடைய தேவைகள் சந்திக்கப்பட ஜெபம் பண்ணுங்க. சபையில் இருக்கிற வியாதியஸ்தல் குணமாக ஜெபம் பண்ணுங்க. சேர்ந்து ஜெபிக்க சொல்லுங்க. ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம். அந்த ஜெபத்தை பற்றி கர்த்தர் சொல்லும் போது தான் மார்க் 11:24 ஜெபத்தை பற்றி சொல்லும் போது தான் 23 வருது. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து. அப்போ ஜெபத்தில் பயன்படுத்துகிற வார்த்தைகள் ஆண்டவரே ஏதாவது செய்யுங்க அப்படி கிடையாது. கர்த்தாவே நான் சொல்லுகிறேன், இயேசுவின் நாமத்தால் எனக்கு இந்த அற்புதம் வேணும். தீர்க்கமாய் எனக்கு இந்த மாதம் முடிவதற்குள்ள இவ்வளோ லட்சம் பணம் தேவை, என் சபைக்கு இவ்வளோ தேவை, என்னுடைய பிள்ளைகளுக்கு இவ்வளோ தேவை, என்னுடைய கடன்கள் மறைய இவ்வளோ தேவை அப்படின்னு தீர்க்கமாய் சொல்லுங்க. தீர்க்கமாய் விசுவாசித்து அதை பார்த்து பேசி அகன்று போ வியாதியே, அகன்று போ பிசாசே, அகன்று போ கடனே, அகன்று போ கட்டியே, அகன்று போ கேன்சரே, அகன்று போ தீமையே, அகன்று போ குடும்ப பிரச்சனைகளே, அகன்று போ அப்படின்னு சொல்லி கர்த்தாவே உம்முடைய நாமத்தால் ஜெபிக்கிற உம்மால கூடாத காரியம் ஒன்றுமில்லை, என்னால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நானும் கடவுளும் சேரும் போது எங்களால் கூடாதது அந்த அண்ட சராசரத்தில் எதுவுமே இல்லைன்னு ஒரு முடிவு வந்து வார்த்தையை எடுத்து வாயால் சொன்ன வேதம் சொல்லுகிறது. மலையை பார்த்து நீ பேசினாலும் அது அகன்று போகும். சொல்லி நடக்கலை அவன் நம்ம ரொம்ப நல்லவங்க, அவர் ரொம்ப பொய் சொல்லிட்டு போயிட்டாருன்ற மாதிரி ஆயிரும். அப்படி கிடையாது. விசுவாசம் உள்ளவனா, இருதயத்தில் சந்தேகப்படாமல். இதில் எப்படி உண்டாகுது? பல மணி நேரம் இதற்கு நேரத்தை கொடுத்து வார்த்தையை படித்து உள்ளே இறக்கும் போது ஏபிக்கு அப்புறம் எஃப் கிடையாது, சின்றது எப்படி உறுதியாக தெரியுதோ, ஒரு வியாதியோ ஒரு பலவீனமோ தலையை தூக்கும் போது இல்லை இது சுகமாகியே தீரும், நான் இதில் சாவதில்லை, நான் பிழைத்திருப்பேன் என்பது அதை விட அதிகமாக தெரியும் நமக்கு. எத்தனை பேர் சொல்கிறீங்க ஆமே? அவங்க நல்ல வார்த்தையை படிக்கணும், மணிக்கணக்காக அது படிக்கணும், நல்ல பிரசங்கங்களை நல்லா கேட்கணும். ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம், புதன்கிழமை பிரசங்கம், இந்த தினைக்கு வர ஜெபமே ஜெயம், அப்புறம் பரிபூர்ண விடுதலை ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப் குரூப்பில் அப்பா போடுற இந்த பரிபூர்ண விடுதலை எதற்காக செய்கிறோம்? நேரம் நிறையா இருக்கா? நேரமே கிடைக்க மாட்டேங்குது. கேளுங்க ஆண்டோக்கிட்டையும் பால்கிட்டையும் திமோத்திக்கிட்டையும் எப்படி எந்த நேரத்தில் உட்காந்து பிள்ளைகளை தூங்க வச்சு பிள்ளைகளை ரூம்குள்ளே வச்சு கதவை சாத்திக்கிட்டு நாலு சங்கீதா உட்காந்து ஜோம் பண்ணுறோம், பேசுகிறோம், தூக்கிட்டு உட்காந்துருப்பாங்க ரூமில் உட்காந்துக்கிட்டு, அப்புறமா தூக்கிக்கிட்டு மேலே ஓடுவோம். ஏன் இவ்வளோ செய்து கொண்டிருக்கிறோம்? இந்த வாழ்க்கை ஒரு ரொம்ப சின்ன வாழ்க்கை. ஆண்டவர் சீக்கிரம் வராரு. ஆண்டவர் வர தாமதமானாலும் இந்த வாழ்க்கை வேகமாக ஓடி முடிஞ்சு போயிடும். அதற்குள்ளாய் நாம் பெரிய பெரிய காரியங்களை சாதிச்சே ஆகணும். எத்தனை சொல்லி ஆமேன்? சொந்த வீடு கட்டாதவங்களாம் சொந்த வீடை கட்டணும், இடம் வாங்காதவங்களாம் இடத்த வாங்கணும், வியாதியெல்லாம் குணமாகணும், கடன் பிரச்சனைலாம் மறைந்து போகணும், குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை உண்டாகணும். எத்தனை சொல்கிறீங்க ஆமேன்? திருமணமாகாதவங்களுக்கு திருமணம் ஆகணும். இந்த ப்ரோக்ராம் ஆரம்பித்து 2 நாள் தாங்க ஆச்சு. அதுக்குள்ளாக இதை ஒருத்தர் சென்னையில் ஒருத்தர் பார்த்து நைட்டு ஃபோன் பண்ணுறாரு, உங்ககிட்ட கண்டிப்பாக பேசணும் அப்படின்னு மெசேஜ் அனுப்புகிறார். என்னான்னு ஃபோன் பண்ணலாம், அவருக்கு என்ன ரசிக்கப்படல. அவர் ரட்சிப்பின் சத்தியத்தை சொல்லி நைட்டே அழுது ஒப்பு கொடுத்து ரட்சிக்கப்பட்டு சொல்கிறார், நான் திருச்சியில் வந்தால் ஞானசாரம் எடுப்பேன் நானே மனைவி அப்படின்றாரு. ஆனால் வார்த்தையை எடுத்து பிரசங்கிக்கும் போது அது வேலை செய்யுது. என்னென்னலாம் வகையில் பேச முடியுமோ எல்லா விதத்துலையும் என்ன பண்ணணும்? பேசி வார்த்தையை எடுத்து சொல்லி பாருங்க. சாதாரண விஷயமா ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுறது கர்த்தர் அப்படியான ஒரு கிருபையை கொடுத்து வருவார், சீக்கிரமாக வருவார். அவர் சொல்கிறாரு பேசிகிட்டே இருக்கும் போது, இது வரைக்கும் எனக்கு நம்ம யாரும் கேட்டதில்லை, நான் உங்களுக்கு ஒரு பாட்டு பாடட்டமானார். எனக்கு ஒரு பாட்டு பாடுறீங்களா? பாடுங்க. பொதுவாக நம்ம தான் பாட்டு பாடுவோம், இன்றைக்கி அவர் பாடுறாரு, சரி பாடுங்க. சந்தோஷத்தில் பொங்கிட்டார் அவர். இப்படி அன்பான ஆட்களை நாங்கள் பார்த்ததே கிடையாது. நான் சொன்னேன், வாங்க சபையில் 200 பேர் அந்த மாதிரி நீங்கள் பார்க்கலாம். உங்கள் பிரான்ச் ஏதாவது சென்னையில் இருக்கா? இல்லைன்னா ஆரம்பிச்சிருவோம்.
பாருங்க, அப்பேற்பட்ட ஆட்களா பார்க்குறவங்களாம் நம்மளை விரும்புகிறாங்க. ஏன்? நமக்குள்ள கடவுளுடைய வார்த்தை அப்படி நம்மளை உருமாற்றம் விட அப்படி இருக்கு செய்திருக்குது. இன்னும் முழுமை ஆகலை, ஆனால் ஒவ்வொரு நாளும் திருத்துக்கிறோம், ஒவ்வொரு நாளும் மாற்றுகிறோம். ஐயோ இப்படி கோபப்பட்டுக்கூடாது, ஐயோ இப்படி பேசிடக்கூடாது, இப்படி யோசிச்சிருக்கவே கூடாது, ஆண்டவரே மண்டி, ஆண்டவர் ரத்தத்தால் கழுவுங்க ஆண்டவர். இப்படி ஒவ்வொரு நாளும் மனது புதிதாக 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 மக்கள் நம்மளை பார்க்கும் போதே ஆச்சரியப்படுறாங்க. என்னடா நடக்குது இங்கே? யாரோ வேற மாதிரி இருக்காங்களே. நான் சொல்கிறேன், மனிதர்கள் உங்களை பார்க்கும்போது இயேசுவை போல பார்ப்பார்கள். பிசாசு உங்களை பார்க்கும்போது இயேசுவை போல பார்த்து பயப்படும். இயேசுவை பார்க்கறது போல உங்களை பார்த்து நடுநடுங்கும். உங்கள் வார்த்தை ஒரு வார்த்தை அதை அப்படின்னா ஓடி போயிடும். அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை பெருமை செய்ய வல்லவராக இருக்கிறார். ரெண்டு வார்த்தை பேசுவீங்க, மக்கள் ரட்சிக்கப்படுவாங்க. ஏன்னாலே தெரியாது, உங்களை பார்க்கும் போதே அவங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சி போயிடும். ரெண்டு வார்த்தை தான் பேசுவீங்க, அவர்கள் இருதயம் நிறைய கர்த்தருடைய அன்பால் நிறைந்து போயிடும். எத்தனை பேர் சொல்கிறீங்க ஆமென்? ஏன்னா இருதயத்தின் நிறைவால் வாய் பேசுகிற இருதயம் நிறைய இந்த அன்பான வார்த்தைகள், விசுவாச வார்த்தைகள், நம்பிக்கை ஊட்டுகிற வார்த்தைகள் உள்ளே இருக்கும் போது நம்மளே அறியாமல் சுற்றி இருக்கவங்களுக்குலாம் நம்ம சந்தோஷத்தை தான் கொடுத்துக்கிட்டே இருப்போம். எத்தனை பேர் சொல்கிறீங்க ஆமென்? சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் நம்மளால் சந்தோஷமாகிட்டே இருப்பாங்க, நம்மளால் வாழ்வார்கள். ரசிக்கப்படாத ஆட்களாக சொல்லுவாங்க, நீங்கள் வந்தால் ஏதோ ஒரு வைப்ரேஷன் இருக்குது. வைப்ரேஷன் நம்ம வைப்ரேட் பண்ணுறோம். தேவ பிரசன்னம், தேவ மகிமை, வார்த்தையின் வல்லமை நம்ம உள்ளே இருந்தே சென்று கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் சொல்கிறீங்க ஆமென்? அப்போது நாம் எப்படி அதை கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நல்லா ஆக்கிக்கிறது? எல்லாரையும் வாழ வச்சு நம்ம கோட்டை விட்டுறக்கூடாது வாழ்க்கையை. அதே விசுவாசத்தை நம்முடைய சூழ்நிலையில் பேசணும். இயேசுவின் நாமத்தினால என் பலவீனங்கள் மறைவதாக, என் கடன்கள் மறைவதாக, என் குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்படுவார்களாக அப்படின்னு வெளியே பண்ணுற ஜபத்தை திரும்பி உள்ளே பண்ணிட்டோம்னா வெளியே நடக்கிற ரிசல்ட்ஸ் திரும்பி உள்ளே நடக்கும். உள்ளே விடதான் வார்த்தை சொல்லுங்க, அதை தூக்கி இருதயத்தில் வைத்து அதை பத்திரப்படுத்தும் போது அது ஜீவனை பிறப்பிக்கும். எத்தனை பேர் சொல்றீங்க ஆமென்? எத்தனை பேருக்கு இந்த மாலை வார்த்தை கேட்டது பிரோஜனமாக இருந்துச்சு? எல்லா மகிமையும் இயேசுவுக்கு தான். இங்கே எந்த மனுஷனுக்கும் மகிமை கிடையாது, எந்த மகிமையும் பிருத்திவி கிடையாது, எந்த மகிமையும் எந்த மனுஷனுக்கு கிடையாது. எல்லா மகிமையும் இயேசு ஒருவருக்கே. சொல்ல பாபா, இயேசு ஒருவருக்கே. நாங்கள் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்போம். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருங்க, வீடுகளுக்கு சந்தோஷமாக கடந்து செல்லுங்க. இவையெல்லாம் நமக்கு செய்து முடித்த ஆண்டவருடைய மரணத்தை நினைத்து பார்ப்போம். மீட்கப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் மூழ்கி ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எழுந்து நில்லுங்க. அப்பத்தையும் திராட்சரசத்தையும் பெற்றுக்கொள்ளுங்க. கல்வாரி சிலுவையிலே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டது உண்மை, நம்முடைய துக்கங்களை சுமந்தது உண்மை. அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன், தழும்புகளால் குணமானேன், தழும்புகளால் குணமானேன், அவருடைய தழும்புகளால் குணமானேன். சொல்லுங்க, இயேசுவின் தழும்புகளால் குணமானேன், இயேசுவின் தழும்புகளால் குணமானேன், இயேசுவின் தழும்புகளால், இயேசுவின் தழும்புகளால், இயேசுவின் தழும்புகளால். சீக்கிரம் சீக்கிரம் கொடுங்க, ஒரு பாக்ஸ் வாங்கியிருப்பாங்க. ரீடாலாரா ஷட்டாலாரபா தேரபா கதுருவா மதிரி திரபு ஷட்டாலாரபே கிராபா லாரா காதா ரபா ஷக்கலபரபா. திருமுழுக்கு ரொம்ப முக்கியம், ஞானஸ்நானம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த நேரில் பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் இன்னும் ஞானஸ்நானம் பெறலனா கண்டிப்பாக ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்க. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெறுகிறவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசியாதவனோ ஞானஸ்நானமும் பெற மாட்டான், விசுவாசிக்கவும் மாட்டான், அவன் ஆக்கினைக்குள் தீர்க்கப்படுவான். விசுவாசிக்கிறவன் கண்டிப்பாக ஞானஸ்நானம் பெற்றே ஆகணும் என்றால் வேதம் சொல்லுகிறது. நல் மனசாட்சியின் உடன்படிக்கை. சிலராகி 8 பேர் நோவாவுடைய குடும்பம் பேழைக்குள்ள எப்படி சென்று காக்கப்பட்டார்களோ, ஞானஸ்நானம் பெற்ற நீங்களும் நானும் அவருடைய வருகையில் காக்கப்படுவோம், எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஞானஸ்நானம் பெறவில்லை என்றால் கைவிடப்படுவார்கள். ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் விசுவாசித்து எடுத்தவர்கள் சும்மா போய் தனிக்குள்ள போய் மொழி எதிர்த்து சொன்னால் ட்ரெஸ்ஸும் உடம்பு நனையும், அவ்வளோதான். ஆனால் விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்றவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். ரட்சிக்கப்பட்டவர்கள் சபையில் சேர்க்கப்படுகிறார்கள். சபை வருகையின் போது எடுத்துக்கொள்ளப்படும், நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். இயேசு சீக்கிரம் வருகிறார், இயேசு சீக்கிரம் வருகிறார். ஆகவே உற்சாகமாய் சோர்ந்து போகாமல் தேவனுடைய கிருபையை நம்பி விசுவாசித்து ஓடுகிற உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு பெரிய ஔஷதம், பெரிய மருந்து, மகா பெரிய ரிலீஃப், மகா பெரிய கியூர், பெரிய தீர்வு
நம்முடைய நோய்களுக்கு, பிரச்சனைகளுக்கு அவருடைய சரீரமும் அவருடைய இரத்தமும். ஆகவே ஆண்டவர்கிட்ட மனம் பொருந்தணும். அவிசுவாசமாய் பேசின வார்த்தைகளுக்காய் மன்னிப்பு கேட்கணும். மரணத்துக்கு ஏதுவான வார்த்தைகளை பேசுனதுக்காய் மன்னித்து, ஆண்டவரே என்னை ஏற்றுக்கொள்ளுங்க, இனி பேசாதபடிக்கு என் வாய்க்கு காவல் வைங்கன்னு கேட்கணும். இஷ்டத்துக்கும் பேசி, இஷ்டத்துக்கும் சிந்தித்து, இஷ்டத்துக்கும் செயல்படுவதற்கு நாம் பாவத்திற்கு கடனாளிகள் அல்ல, நாம் இயேசுவுக்கு கடனாளிகள். நாம் இயேசுவுக்கு அடிமைகள். அவர் சொன்னதான் செய்யணும். மற்றபடி நம்முடைய சரீரம் எந்த விதத்திலும் பாவத்திற்கு அடிமையாக இருக்கக்கூடாது. விசேஷமாய் நம்முடைய நாவு கண்டத்தில் பேச அழைக்கப்படவில்லை. கோபத்திலேயோ, வருத்தத்திலேயோ, குழப்பத்திலேயோ, துயரத்திலேயோ பேசின வார்த்தைகளை நிராகரித்து இயேசுவின் ரத்தம் உங்களை கழுவி, எண்ணியும் கழுவி சுத்திகரிக்கட்டும். மரணத்துக்கு எதுவான வார்த்தைகளை நிராகரித்து சேர்ந்து சொல்லுங்க. நானும் என் குடும்பமும், என் சபையும், என் பிள்ளைகளும், என் வம்சமும் பிழைக்கும்படிக்கு, செழித்திருக்கும்படிக்கு, சுகமாக இருக்கும்படிக்கு, நான், என் மனைவி, என் பிள்ளைகள், என் குடும்பம், என் சபை, என்னுடைய வம்சம், என்னுடைய மக்கள் வாழ்ந்திருக்கும்படிக்கு நான் ஜீவனை தெரிந்து கொள்கிறேன். ஜீவனாகி கிறிஸ்து இயேசுவை தெரிந்து கொள்கிறேன். இனி ஒரு நாளும் நான் மரணத்தை பேசப் போவதில்லை, ஒரு நாளும் தீமையை பேசப் போவதில்லை, ஒரு நாளும் பிரிவினை பேசப் போவதில்லை, ஒரு நாளும் கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமானவர்களை பேசப் போவதில்லை. நான் விசுவாசி சொல்லுகிறேன், நான் பிழைத்திருப்பேன். என் குடும்பம் பிழைத்திருக்கும், என் மனைவி பிழைத்திருப்பார்கள், என் பிள்ளைகள் பிழைத்திருப்பார்கள், என் கணவன் பிழைத்திருப்பார். சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே. என் சபை பிழைத்திருக்கும், என் ஊழியர்கள் பிழைத்திருப்பார்கள், என் விசுவாசிகள், என் மக்கள் பிழைத்திருப்பார்கள். கல்வாரியிலே, கொல்கத்தாவிலே எல்லா தீமையும் தன்னுடைய சரீரத்தில் ஏற்றவராய் உங்களுக்காக எனக்காய் தொங்கி மரித்தது உண்மை என்றால் நாம் இன்றைக்கு சுகமாவது உண்மை. நம்முடைய தீராத வியாதிகள் ஒன்றும் இல்லை. நம்மளே அதை டிக்ளேர் பண்ணக்கூடாது. எல்லாம் தீராத வியாதிகள்னு சொல்லக்கூடாது. இதுக்கு தீர்வே இல்லைன்னு சொல்லக்கூடாது. உலகத்தில் தீர்வு இல்லாத வார்த்தையில் தீர்வு இருக்கிறது. இயேசுவின் தழும்புகளால் நாம் குணமானோம். தீர்வே இல்லை டாக்டர் சொல்லலாம். அதை நம்பி அப்படியே அதை விசுவாசித்து கொண்டிருக்க மனது இன்றைக்கு மாறட்டும். தீர்வு இருக்கிறது, எனக்கு தீர்வு இருக்கிறது. சொல்லுங்க, எனக்கு தீர்வு இருக்கிறது. என் வியாதிக்கு தீர்வு இருக்கிறது. என் வியாதியை அவர் 2000 வருஷத்துக்கு சுமந்து, அவருடைய சரீரத்தில் சுமந்து 2000 வருஷத்துக்கு முன்பாகவே சுமந்து தீர்த்தபடினால் எனக்கு தீர்வு இருக்கிறது. அவருடைய தழும்புகள் தான் அந்த தீர்வு, அவருடைய வார்த்தைகள் தான் எனக்கு தீர்வு. நான் சுகமானேன். அவருடைய சரீரம் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டபடினால் என் சரீரம் அடிக்கப்பட முடியாது. அறுவை சிகிச்சைக்காய் கிழிக்கப்பட முடியாது. லேப்ரோஸ்கோபி பண்ண முடியாது. எந்தவித அறுவை சிகிச்சைகளும் என் சரீரத்தில் இடமில்லை. உச்ச தலை முதல் உள்ள கால் வரைக்கும் என் சரீரம் குணமடைகிறது. என் கண்களில் கேட்ராக்ட் வராத இயேசுவின் நாமத்தினாலே. என்னுடைய சரீரத்தில் இருக்கிற வேண்டாத வளர்ச்சிகள், ஒவ்வாமைகள், எல்லா விதமான தேவையில்லாத வளர்ச்சிகள் எல்லாம் அகன்று போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. வீக்கங்கள் மறைந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. உச்ச தலைமை உள்ள கால் வரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுவீராக. உலகின்மை வெறுமையுமாய் இருக்கிறது எல்லாம் சீராய் சிறப்பாய் மாற்றி தருவீராக. அப்பத்தை உயர்த்தி செல்லும். இது என்னை வாழ வைக்கிற என் இரட்சகர் இயேசுடைய தூய சரீரம் எனக்கு ஜீவன் உண்டாகட்டும். நான் பிழைத்திருப்பேன். இது இயேசுவின் சரீரம். இயேசு எனக்காய் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், மீண்டும் 3 நாளில் உயிர்த்தெழுந்தார். இது இயேசுவின் சரீரம். சாப்பிடுங்க. திராட்சை ரசத்தை எடுத்து முழு உள்ளத்தோடு விசுவாசி சொல்லுங்க, இது இயேசுவின் ரத்தம், எனக்கு ஜீவனை தரட்டும். நான் விசுவாசிக்கிறேன், நான் இப்பொழுதே சுகமானேன். இது இயேசுவின் ரத்தம், ஜீவன் உண்டாகட்டும். அம்மா வந்து ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் ஒருமனப்படுவோம். பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுவாராக. கப்சல சீக்கிரம் வாங்கிருங்க. எல்லாம் சேர்ந்து ஜெபிக்க போறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் சாமி. அப்பா, எங்கள் மத்தியில் இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஒவ்வொருடைய இருதயத்தை பார்த்து கொண்டிருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம்.
ஆண்டவரே, வார்த்தையினால் எங்களோடு இடைப்பட்டதற்காய் நன்றி செலுத்துகிறோம். விசுவாசிக்கிற எங்களால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று இந்த நாளிலே நீர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தீர். அதற்காய் நன்றி செலுத்துகிறோம் சாமி. இந்த நாளிலே விசேஷமாக பலவீனத்தோடு வந்தவர்கள் இந்த வார்த்தையின்படியே பலன் அடைவார்களாக. ஷாதரே மல்லாக்கா. ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் இயேசுவின் நாமத்தினாலே பலன் அடைவார்களாக. உம்முடைய வார்த்தை ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் பொய் சொல்ல ஒரு மனுஷன் அல்ல, நீர் மனம் மாற மனுபுத்திரனும் அல்ல. நீர் சொல்லியும் செய்யாமல் இருப்பீரோ ராஜா. உங்கள் தழும்புகள் எங்களை குணமாக்குகிறது என்று நீர் சொல்லியிருக்கிறீர். அந்த வார்த்தையின்படியே எங்களுக்கு சுகம் உண்டாகட்டும். இந்த நாளிலே விசேஷமாக ஆண்டவரே, எங்கள் சபையாருக்காக, விசேஷமாக வியாதிப்பட்டிருக்கிற எங்கள் சபையாருக்காக நாங்கள் செபிக்கிறோம். மைக்கேல் பிரதருக்காய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தாலே நாங்கள் ஒருமனப்பட்டு செபிக்கிறோம். பேதுரு சிறைச்சாலையில் இருந்தபொழுது சபையார் ஒருமனப்பட்டு ஜெபித்தார்களே, அதுபோல நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவங்க கட்டை விரல் சுகமாகட்டும். இயேசுவின் நாமத்தால் இந்த சுகர் கண்ட்ரோலுக்குள்ள வரட்டும் ஆண்டவரே. புது கட்டை விரல் நடக்க பலன் இயேசுவின் நாமத்தால் அந்த கால்களுக்கும் அந்த பாதங்களுக்கும் உண்டாகட்டும் ஆண்டவரே. சூடாமணியுடைய தாயார் காவேரிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆப்ரேஷன் ஆகி ஆஸ்பத்திரியில் இருக்கிற அவர்கள் புது பலன் அடைவார்களாக. எல்லா வலியும் நீங்கி போகட்டும் ஆண்டவரே. மீண்டும் அந்த கைகளும் ஆண்டவரே நல்ல இயங்க கர்த்தர் உதவி செய்வீராக. சரீரத்தில் ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கிற அந்த வலி நீங்கி போகட்டும் ஆண்டவர். எங்கள் அன்பு மகள் கிரேசி ஆனந்துக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. பிரசவத்தை எதிர்நோக்கி இருக்கிற மகளுக்காய் ஸ்தோத்திர ராஜா ஆண்டவரே. நாங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஆண்டவரே அந்த குழந்தையை சுற்றி, அந்த கழுத்தை சுற்றி அந்த நச்சுக்கொடை இருக்குதுன்னு இந்த நாளில் நான் கேள்விப்பட்டேன். இயேசுவின் நாமத்தாலே அந்த நச்சுக்கொடி விலகட்டும் சாமி. கர்த்தர் நீர் சிறையிருப்பை திருப்புகிற தேவன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். நாங்கள் கனவு காண்கிறது போல எங்கள் சிறையிருப்பை திருப்புவேன் என்று சொல்லியிருக்கிறீர். தெற்கத்தி வெள்ளங்களைப் போல திருப்புவேன் என்று சொல்லியிருக்கிறீர். இயேசுவின் நாமத்தாலே யாருக்கெல்லாம் ஆண்டவரே வியாதி என்கிற சிறையிருப்பு இருக்கிறதோ அந்த சிறையிருப்பு இந்த ராத்திரியிலே உங்க வார்த்தையின்படியே திரும்பட்டும், மாறட்டும். இயேசுவின் நாமத்தால் மாறாத உம்முடைய வார்த்தையின் மேலே விசுவாசம் வைத்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமையினாலும் பரிசுத்த ஆவியானவருடைய மகா பெரிய வல்லமையினாலும் இந்த ராத்திரியிலே ஆண்டவரே ஆச்சரியமான சுகம் உண்டாவதாக. கர்த்தர் சாட்சியாய் ஒவ்வொருவரையும் நிறுத்துவீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம். சபையில் இருக்கிற சிறு பிள்ளைகளுக்காக, வியாதிப்பட்டிருக்கிற சிறு பிள்ளைகளுக்காக ஆண்டவரே, பள்ளிக்கூடம் போகிற சிறு பிள்ளைகளுக்காக விசேஷமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த சீதோஷ நிலை சேஞ்சஸ், இந்த மாற்றங்கள் பிள்ளைகளை தாக்காதபடிக்கு, வைரஸ் போன்ற கிருமிகள் தொற்றாதபடிக்கு எங்கள் பிள்ளைகளை விடுவித்து காத்துக்கொள்ளும். எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொரு மேலும் இயேசுவின் இரத்தத்தை பூசுகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் வெளியிலே போகும்போதும் உள்ளே வரும்பொழுதும் இயேசுவின் இரத்தம் பாதுகாப்பாக இருப்பதாக. தொடர்ந்து ஒவ்வொரு குடும்பமும் இயேசு கிறிஸ்துவினுடைய உன்னதமானவருடைய நிழலுக்குள்ளே, செட்டைக்குள்ளே அடைக்கலமாக இருப்பார்களாக. இரத்த கோட்டைக்குள்ளே பாதுகாப்பாக இருப்பார்களாக. தொடர்ந்து வருகிற ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிற காரியங்கள் எல்லாம் ஆண்டவரே ஹீலிங் சண்டே இயேசுவின் நாமத்தாலே அப்பா உம்முடைய நாமத்துக்கு மகிமையாக இருக்கட்டும். எல்லா துதியும் எல்லா கனமும் மகிமை உமக்கே ஏறெடுக்கிறோம். அற்புதமான சாட்சிகளை கேட்போம் என்று விசுவாசிக்கிறோம் ஆண்டவர். நீர் செய்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆயுள் முழுவதும் தரவேண்டும், சுகம் தரவேண்டும். ஆயுள் முழுவதும் தரவேண்டும், ஆயுள் முழுவதும் தரவேண்டும்.
வருவேன் என்றே சீக்கிரம் வாரும் சேர்த்து கொள்ள சீக்கிரம் வருவேன் என்றே சீக்கிரம் வாரும் சேர்த்து கொள்ள சீக்கிரம் வாரும் சேர்த்து கொள்ள புதிய வாழ்வுக்குள் எல்லை நடத்தும் புதிய கிருபைகள் பொழிந்தருளும் புதிய வாழ்வுக்குள் எல்லை நடத்தும் ஜெபிங்க புதிய கிருபைகள் வழுவாமல் எல்லை காத்து கொள்ளும் ஆயுள் முழுவதும் காத்து கொள்ளும் வழுவாமல் எல்லை ஆயுள் முழுவதும் காத்து கொள்ளும் ஆயுள் முழுவதும் காத்து கொள்ளும். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்மாவே என் முழு உள்ளமே என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உதவி உபகாரங்களை ஒன்று நாளும் மறவாதே. உடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றென்றைக்கு இருப்பதாக. தேங்க்யூ ஸோ மச். சென்று வாருங்கள், சுகம் உங்களுடையது. உங்களால் கூடாதது என்று ஒன்றுமில்லை. எல்லாவற்றையும் அவர் நாமத்தால் சாதிப்போம். ஜெயம் நம்முடையது. பிரைஸ் தி லார்ட். ஷலோம், சமாதானம்.